ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஃபார் பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில யுக்திகள். ஓகேங்களா? அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு டெய்லி மென்டல் ஹெல்த் ஹேபிட்ஸ், ரெண்டாவது சோசியல் அண்ட் எமோஷ்னல், மூணாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ், நாலாவது லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட பாசிட்டிவ் மென்டல் ஹெல்த்தை நம்ம ஒரு சில ஸ்ட்ராட்டஜி மூலம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா, அதில் இந்த ஒரு 4 யுக்திகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். டெய்லி மென்டல் ஹெல்த் ஹேபிட்ஸ் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் ஒரு 5:30 to 6 நம்ம எழுந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour ஒரு எக்ஸசைஸ். ஸோ 1/2 hour எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நார்மலாக நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கான ப்ரஷிங், பாத்திங் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு வெல் பிளானடு டயட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுமா இல்லையாங்கிறது தெரில. பட் அதுக்கு சின்ன சின்ன நார்மலாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த் டயட் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், மற்றபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா களி, முளப்பு கட்டின தானியம், ஊற வச்ச சுண்டல், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் என்ன போனீங்கன்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, இது உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண விடாமல் ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ்லேருந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது, எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ரீசொல்யூஷன் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போகிறது, 1 week போகிறது, அட்லீஸ்ட் 10 days போகிறது, அப்படியே ட்ராப் பண்ணிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு பழம் வேணும் அப்படின்னா, ஒரு மரத்துக்கு நம்ம கண்டினியூவாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது பூ பூத்து காய் காய்ச்சி அதுக்கப்புறம் பழம் வரும். ஸோ அந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்பில் ஒரு சிலதை நம்ம ரொட்டீனாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதோட பெனிஃபிட் கிடைக்கிற வரைக்கும் ஒன் டே நீங்கள் அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் அந்த மரத்துலேருந்து பழத்தை நீங்கள் பறித்து சாப்பிட்றப்ப ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களோட பெனிஃபிட்டை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அதோட அச்சீவ்மெண்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது ஒரு சிறந்த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கங்க. எ குட் ஸ்லீப் ஹெல்ப்ஸ் ஃபர்கெட் டுடேஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் கிவ் த ஸ்ட்ரென்த் டு ரைஸ் ஃபார் டுமாரோ. அதாவது ஒரு நல்ல தூக்கம் கவலையை மறக்க வைக்கும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நாளையை நோக்கிய வெற்றி பயணத்துக்கு இது ஒரு முக்கியமான தேவை. அதாவது தூக்கம் தேவை அப்படிங்கிறது இந்த லைனோட மீனிங். ஒரு நாளைக்கு 7 to 9 hours நமக்கு ரெஸ்ட்டு இருக்கணும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. இன்னொன்று ரொட்டீன் லைஃபோட முக்கியம்னு சொல்லலாம். ஸோ ஸ்லீப் ஒரு நல்ல ஒரு மெடிஷனாகவும், ஸோ தூக்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வர உலகத்திலேயே தலை சிறந்த மருந்துகளில் இதுவும் ஒன்று. அடுத்து டாபிக் நம்பர் 2க்கு போகலாம். சோசியல் எமோஷ்னல். அதாவது எமோஷ்னலாக பார்த்தா நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், அங்கிளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கம்பல்சரி உங்களுக்கு வேணும். அதாவது உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸில் மெடிடேஷன் எப்படியோ அதே மாதிரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் நல்ல எமோஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எந்த விதத்தில் எப்படி வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டனா நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும். ஸோ என்ன ரெஃபர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ண முடியும். மீதி இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை, பட் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குனுங்கிறது என்னோடய ஆப்ஷனாக நான் கொடுப்பேன். அடுத்த டாபிக் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸ்கில். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிரும். இதில் இன்னும் நிறையா 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, பேசுகிறது, உங்களை நீங்களே பாசிட்டிவாக பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் திங்கில் வந்துடும். ரெண்டாவது உங்களால் என்ன கோல் செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு தகுந்த கோலை செட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா,
ஒரு நாளைக்கு நான் வந்து 20 சென்டென்ஸ் நான் ரீட் பண்ணுவேன். அதை நான் எழுதி பார்ப்பேன். செல்ஃபாக என்ன நானே ட்ரெயின் பண்ணிக்குவேன் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கோல். ஸோ இன்னும் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபிட்னஸ். நான் ஒரு நாளைக்கு நான் 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நான் ஃபிட்னஸ்க்கு நான் பிளான் பண்ணுவேன். என்னோடய கெரியருக்கு நான் பிளான் பண்ணுவேன், ஸ்டடி பண்ணுவேன். இல்லை வேறு இன்னும் நிறையா சொல்லலாம். நீங்கள் ஸ்டடி பண்ணுறது, உங்களோட டயட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச கோல்ஸை நீங்கள் செட் பண்ணலாம். இதில் 3வதாக இருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. இது பர்சனலாகவும் உங்களுக்கு வரும். அதாவது 3வது லிமிட் ஸ்க்ரீன் டைம். இதை பற்றி பேசினா எல்லோரும் சொல்கிறது, நான் என்ன அவ்வளோ நேரமாக ஃபோன் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரு வேலை இருக்குமோ அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல இப்படிங்கிற மாதிரி பதில் ஒரு சில பேர்த்துக்கிட்ட இருந்து வரும். ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட ஃபோன்லேயும் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம சேனல்லையுமே அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய மொபைலில் நான் செக் பண்ணதை அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லிமிட் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது நான் எசென்டியல் யூஸ் அப்படிங்கிறதுல போய் சேரும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அத்தியாவசியமற்ற தேவையில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த பாயிண்ட் வந்து சேரும். சார், நான் நிறையா லேர்ன் பண்ண விரும்புகிறேன், அதனால் நான் வந்து நிறையா ஸ்க்ரீன் பார்க்க வேண்டியது இருக்குது, அதாவது மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணணும். நாங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளே நான் கவர் பண்ணிக்கலாம். 1 or 2 days எக்ஸ்ட்ரா போகலாம், கம்மியாக போகலாம், ஓகே, தட் இஸ் நாட் இஷ்யூ. பட் அதுக்குன்னு ஒரு டைம் நீங்கள் செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்போ, யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் போனோம்னா ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு நம்ம உள்ளே போனோம்னே தெரியாது. அதுக்குள்ளே நம்ம உள்ளே முழுகின மாதிரி ஆயிடுவோம். ஸோ அது வந்து நான் எசென்டியல் யூஸ் அப்படிங்கிறதுல போய் சேர்ந்துரும். ஸோ அந்த மாதிரி டைமிங் நீங்கள் வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்கில் போனீங்கன்னா, வாட்ஸ்அப் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் யாருக்கும் அதை அப்லோட் பண்ண விரும்பல அப்படின்னா, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணலையா அப்படிங்கிற டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ உங்களோட கேள்விக்கு நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி. சொல்லப்போனால் நான் ஒன்றும் அவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் வரும். இல்லை நான் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். டிஜிட்டல் வெல்பீயிங்கில் ஓகே, நான் கரெக்டாக தான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ இது வந்து ஒரு நான் எசென்டியல் யூஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வரும். ஸோ கடைசியாக ஃபைனல் டாபிக் வந்தாச்சு. என்னென்னா இது லைஃப் ஸ்டைல். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமானது. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, என்கேஜ் இன் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்போம். அதாவது நீங்கள் என்கேஜாக இருக்கிற ஒரு விஷயம் அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக, ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து அந்த மைண்டோ, ஹெல்த்தோ, உங்களோட பாடியோ எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாகவோ ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ப்ளே பண்ணுறது ஸ்போர்ட்ஸ், ஒரு ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட், வாலிபால், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேம் அட்லீஸ்ட் தெரியலனாலும் உங்கள் பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கோசரம் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்டலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இன்வால்வ் ஆகி டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம். அது உங்களோட மைண்டையும் சரி, ஹெல்த்தையும் சரி, பாடியும் சரி ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளாக ஸ்ட்ரக்சராக வச்சுக்கும். இன்னொன்று, அது ஒரு மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் மைண்டு வந்து எங்கேயும் அங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. இது ஒரு நல்ல ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணலாம். 2வது, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணலாம். எக்ஸாம்பிள், அன்றைக்கி ஒரு நாளைக்கு பைக்கில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு குழந்த அந்த வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொம்மையை கீழே போட்டுருச்சு. ஸோ அந்த குழந்த அவங்க அப்பாக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லுது, வண்டியில் போகிறப்ப கீழே போட்டேன் அப்படின்ட்டு. அவங்க வந்து போனால் போயிட்டு போகுது, சின்ன பாப்பா தானே, வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா தெரியுது பைக்கில். நானும் பின்னாடி தான் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த குழந்த வந்து அந்த பொம்மையை கீழே போட்டுச்சுங்கிறது இவங்க 2 பேர்த்துக்கு தெரிஞ்சும் இவங்களால எடுத்துற முடியல.
இது ஒரு சின்ன விஷயந்தான். பட் அந்த இடத்துல நான் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு கொண்டு போய் பைக்கில் கொண்டு போய் போகிற வழியில ரன்னிங்லேயே நம்ம கொடுக்குறப்ப வாங்கிட்டு அந்த குழந்தை ஒரு சிரிப்பு சிரிக்குது. அது நமக்கு ஒரு சந்தோஷம். இது இது எல்லாத்தாலேயும் முடிகிற ஹெல்ப்பு தான். இதனால் நமக்கு ஒரு சந்தோஷம், மைண்டு பூஸ்டப் ஆகுது, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் தாட் வருது அப்படின்னா இந்த மாதிரி முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லோரும் நம்ம பண்ணலாம். இதனால் ஒரு தப்பும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ உங்களுக்கு நிறைய தெரியும். கண்ணு முன்னாடி ரோட்டில் போகிறப்ப யாருக்காவது லிஃப்ட் தர்றது, இல்லை பஸ்ஸில் போகிறப்ப வயசானவங்களுக்கோ முடியாதவங்களுக்கோ இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளால் யாருக்கும் காசு பணம் கொடுத்து உதவ முடியலனாலும் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலானுங்கிறது என்னோடய மைண்ட் செட்டு, என்னோடய தாட்டில் இருக்கிறது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸாக பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ, ஏதோ தவறாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அந்த கரெக்ஷனை நான் மாற்றிக்குவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தையும், எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டதை உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.